அனைவர்களுக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். VS ரோமா, கோயம்புத்தூர். அதாவது அனைவரிடமும் அன்பாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அன்பாக இருக்கும் பொழுது அவர்கள் மேல் நமக்கு அனுதாபம், அவர்கள் மேல் நமக்கு ஒரு அன்பு மிகுதி, அவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்குவம், அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் பக்குவம், இதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே உருவாகிவிடும். அன்பு இருந்தால், நேசமாக இருந்தால் அனைவரும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் தப்பிக்க வழி கிடைக்கும். அதாவது ஒருவருக்கொருவர் உதவி செய்வதால் தப்பிக்க வழி கிடைக்கும். இதைத்தான் கும்பிட்ட கடவுள் நேரில் வந்தது போல என்கிறார்கள். கடவுளை விழுந்து விழுந்து கும்பிட்டவனும் இப்படித்தான் இருக்கின்றான், கும்பிடாதவனும் அப்படித்தான் இருக்கின்றான் என்று அனைவரும் நினைக்கலாம். கடவுளை வணங்குவதில் தவறில்லை, விழுந்து விழுந்து வணங்குவதிலும் தவறில்லை. ஆனால் கடவுள் சொல்லும் நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும், நல்வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றி வாழ்ந்தால் கடவுள் நம்முடன் இருப்பார். நாமும் நலமாக இருக்கலாம், மற்றவர்களையும் நலமாக வாழ வைக்கலாம், நாம் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கலாம். அதாவது மனிதனாக பிறந்தவன் தானே உண்டு, தானே உடுத்து, தானே எல்லாவையும் அனுபவிக்க வேண்டும் என்ற சட்டமில்லையே. அனைவருக்கும் உதவி செய்யும் பக்குவம் இருக்க வேண்டும். உதவி செய்து வாழ்பவனே உலகத்தில் மகானாவான். மனிதனை விட உயர்ந்தவன் மகான் அல்லவா? நாம் 5 அறிவு படைத்த விலங்குகளை விட 6 அறிவு படைத்த மனிதர் நாம். சிந்திக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். சிந்தித்தால் இந்த மாதிரி எதுவும் நாம் செய்ய மாட்டோம். அனைவரும் நலமாக வாழ்வோம். குடும்பமாகட்டும், அக்கம் பக்கமாகட்டும், உறவினர்களாகட்டும், நம் தேசமாகட்டும், எங்கும் எப்பொழுதும் எதிலும் நேசம் இருக்க வேண்டும். நேசமிகு மனிதராக இருந்தால் பாசமிகு மனிதர்களாக வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்வித்து இறந்தாலும் நல் மனிதன் என்ற பெயரை எடுக்கலாம். நல் மனிதன் என்ற பெயரை எடுப்பது பணத்தை சம்பாதிப்பதை விட மிகவும் சிரமம். நாம் நல்ல மனிதர் என்ற பெயரை எடுத்துவிட்டால் நமக்கு பணம் வந்து விடுமா என்று கேட்கலாம். அளவுக்கு மீறின பணம் வைத்து கொண்டிருப்பவனுக்கும் இறந்தால் அதே இடம்தான். ஒரு யாசம் பண்ணி பிழைக்கிறவன் இறந்தாலும் அதே இடம்தான். கொண்டு போவது எதுவும் இல்லையே. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.